ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோ பொறுத்தளவுல காரக்குழம்பு கனியக்கா பார்வை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. ப்ரோமோவுக்கு கீழே கனிக்கு பாராட்டுகள் குவிஞ்சுகிட்டு இருக்குது. ஏய், நீங்க இன்னும் குக்வித் கோமாளி ஷோல இருந்தே வெளியே வரலையாடா? இந்த காரக்குழம்பு கனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் கேவலமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி எல்லாம் பேசாம காரக்குழம்பு கனி மாஸ் என்னங்கடா உங்க நியாயம்? அன்னைக்கு ஒரு நாள் சிக்கன் குழம்புல உப்பள்ளி போட்டு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க யாரையுமே திங்க விடாம பண்ணாங்க உங்களோட கனிவான கனியக்கா. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாவனும் கஞ்சி குடிக்கான். சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய கஞ்சில 1 கிலோ உப்பள்ளி கொட்டுது உங்க கனியக்கா. அவனுக்கு யாரும் சாப்பிடாம கிடக்குறானுங்க. ரம்யா மயங்கி விழுந்துட்டாங்க. இவ்வளவு கேவலமா கேம் விளையாடுற கனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த ப்ரோமோ பார்க்கும்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு பார்வதி போயிட்டாங்க. அவங்களா போலங்க, அதையும் கனி தான் பிளான் பண்ணாங்க. நேத்து ராத்திரில இருந்தே கனி அதை தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா ஸ்வாப் எல்லாம் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்துச்சுன்னா பார்வை தூக்கி அங்க போட்டுறணும், அப்படின்னா தான் நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கனி அக்கா செம பிளான் போட்டு தான் கேம் ஆடுறாங்க. அதாவது பார்வதியை பொறுத்தளவுல வெளியே எல்லாருமே கழுவி ஊத்துவாங்க அப்படிங்கிறது கனிக்கு தெரியும். மக்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை நம்ம போட்டு அடிச்சோம்னா நமக்கு அது மாஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு கேம் சூப்பரா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுல பாரு, திவாகர், கெமி, பிரவீன் இவங்க எல்லாரை விட ரொம்பவே கிரிமினலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கனிதான். சரி, என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோல என்ன சண்டை நடக்குது அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். அதாவது பார்வை பொறுத்தளவுல கிச்சன் ஏரியா டேபிள்ல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க நீங்க அங்க உட்காரக்கூடாது, பார்வை உள்ள போக சொல்லுங்க, கிச்சனுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த வார கேப்டனா இருக்கிற துஷார் பார்வை இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. பார்வை நான் இறங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவுக்கு கனி வர்றாங்க. கனி எதுக்கு கிச்சனுக்குள்ள சண்டை போடுறாங்க அப்படிங்கறது எனக்கு புரியலங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுல கனி கிளீனிங் டீம்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல தான் கேப்டன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. யார் யார் எந்தெந்த டீமோ அந்தந்த வேலைகளை தான் பண்ணணும், மத்தவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல கனி எதுக்கு பஞ்சாயத்து பேச வர்றாங்க அப்படிங்கறது தெரியல. இருந்தாலும் கனி பஞ்ச் டைலாக்கா அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன 2 கொம்பா முடைச்சிருக்கு? நீங்க அநியாயம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க அதை கேட்காம கண்டுக்காம போகணுமா? அப்படி எல்லாருமே சேர்ந்து கேட்க வந்தா நீங்க என்ன டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கனி அக்கா அங்க நின்று சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாரு சீன் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கனி சொல்றாங்க. ஆனா எனக்கு பார்க்கும்போது கனி சீன் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்குது. பாவம் அப்ராணி மாதிரி இருந்துகிட்டு கனியக்கா என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க, வேற லெவல். சரிங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி, அதாவது கனியக்காவோட ஆதரவாளர்கள் சொல்ற மாதிரியே கனி மாஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மையான கனி, சரியான விஷப்பாட்டில் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல கனியை பத்தி நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? அதாவது 2 நாள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பாட்டுல உப்பள்ளி போட்டு அவங்கள திங்க விடாம பண்ணிருக்காங்க. இந்த அம்மானி சொல்லப்படுற கனிவான கனி, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.